தாரகை கட்பட்டவர்களே என்ன சொன்னீங்க சட்டமன்றத்துல? அதாவது வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஜோடா யாத்திரை போனதுனாலதான் திமுகவால இந்த தடவை இத்தனை எம்பிக்கள் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்களே. ஆனா உங்க மன தைரியத்தை இதுல பாராட்டுறமா? அதை சிரிக்காம சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க இதை வெளியே வந்து உங்க கட்சிக்காரங்க முன்னாடி சொல்லியிருந்தா கூட அவங்க உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. எனக்கு இதுல ஒரு சந்தேகமா என்ன தெரியுமா? அதாவது இப்போ பிரதமரா யாருமா இருக்கா? நரேந்திர மோடி அவர்கள் தானே இருக்காரு. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஜூடா யாத்திரை வந்துட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் தானே போனாரு. அப்புறம் எப்படி வந்து ராகுல் காந்தி அவர்களால பிரதமர் ஆக முடியல? அப்போ ஜூடா யாத்திரை இல்ல பூடா யாத்திரை இல்ல, ஜூடா யாத்திரை ஒரு பிளாப்பு. அதே மாதிரி ஒண்ணு மறந்துடக்கூடாதுமா. நீங்க என்ன தெரியுமா? ராகுல் காந்தியை பிரதமர் கேண்டிடேட்டாவா ஏத்துக்க மாட்டோம்னு சொன்ன பட்சத்துல உங்க கட்சியிலே சொன்னாங்க. சொல்லும் போது இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் ஆதரிச்சு அவரை பிரதமர் கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி 2019 எந்த ஜூடா யாத்திரைமா ராகுல் காந்தி வந்தாரு? அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இதே 8 இது வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஜெயிக்கலையா? அப்போ இதே திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பியால மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்தாரு. நீங்க பாட்டுக்கு இந்த 2 அமைச்சர் சீட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏதாவது வந்துட்டு பேசணுமேன்றதுக்காக பேசாதீங்கம்மா. சொம்படிக்கணும்னா பார்த்து சொம்படிங்க, சரியா? அப்புறம் இதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயிரோட இருக்குன்றதுக்கான காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான். இப்ப அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களா? அதனால காங்கிரஸ் கட்சி அழிக்க வந்து இனி யாருமே வர வேணாம். நீங்களே உங்க கட்சிக்குள்ள உள்ள இருந்து போராட்டம், உள்ள உட்கட்சி மோதெல்லாம் பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் கட்சி அடிச்சுப்பீங்க. விரைவில் காங்கிரஸ் கட்சி இழுத்து மூடப்பட்டதுக்கான விழா வந்து கொண்டாட போறீங்க.